தூரங்க. இந்த கதையை எழுதியவர் சோகம் திடுக்கிட்டு எழுந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல அவரை பார்க்கறதுக்கு அவருக்கு சாவு நெருங்கின மாதிரி இருந்தது. வெளியில 8 டிகிரி குளிர் இருக்கு. ஆனாலும் அவருக்கு வேர்த்துக்கிட்டு இருந்தது. தண்ணி குடிக்கிறதுக்காக டேபிள் மேல இருக்கிற சொம்ப அவர் எடுக்க போறாரு. அவர் கைப்பட்டு அப்படியே அது கீழே விழுந்துருது. அது காலியா இருந்ததால அதுல இருந்து சத்தம் வந்துகிட்டு இருந்தது. உடனே அவர் பெட்ல இருந்து மேல எழுந்து உட்காந்துக்கிறாரு. இவர் இப்ப இவரோட வீட்டுல இல்ல, எங்கேயோ ஒரு காட்டுல அங்க இருக்கிற ஒரு மர வீட்டுக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பெட் மேல உட்காந்துட்டு இருக்காரு. அந்த வீட்டுக்கு வெளியில கழுகு இருந்தது. சோகம் இது எல்லாத்தையும் அவரோட கனவுல பார்த்தாரு. தான் கனவுல வந்த மாதிரி அங்க ஒரு பறவை இருக்கான்னு பாக்குறதுக்காக சோகம் ஜன்னலுக்கு பக்கத்துல போய் நின்னு வெளியே அந்த கழுகு இருக்கான்னு அவர் ஜன்னல் வழியா பாக்குறாரு. அந்த ஜன்னலுக்கு வெளியில ஒரு கழுகு இருந்தது. அது கழுத்து திருப்பி சோகமா பார்த்தது. அப்ப திடீர்னு சோகமா நோக்கி வேகமா வருது. ஆனா ஜன்னல்ல கண்ணாடி இருந்தது, நல்லதா போச்சு. இல்லனா அந்த கழுகு சோகமா வந்து குத்தி இருக்கும். சோகம் அமைதியா நின்னு அந்த கண்ணாடியே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் வேகமா அவர் ரூமை விட்டு வெளியே வந்து ஹாலுக்கு நேரா வராரு. ஏன்னா அவரோட கனவுல அங்க ஒருத்தர் இறந்திருக்கிறத பார்த்தாரு. ஆனா உண்மையிலேயே இப்ப அவருக்கு எதிரில யாரோ ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க. அதுவும் ரொம்ப கொடூரமான முறையில. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சோகமுக்கு ஒண்ணுமே புரியல. தான் கனவுல பார்த்த எல்லா காட்சியும் உண்மையா இருக்கிறத அவரால் நம்பவே முடியல. இவருக்கு ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது சோகம் மன வலியால துடிச்சு போறாரு. அவர் மறுபடியும் அவர் கனவுல ஒரு பொண்ணை பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணோட முகம் அவருக்கு சரியா தெரியல. யாரோ ஒருத்தங்க அந்த பொண்ணோட முடியை பிடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட முடியை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, இப்ப ஆள்ல செத்து கிடக்குறாரு அதே மனுஷன்தான். அந்த பொண்ணோட முடியை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் கூட இன்னும் 2 ஆம்பளைங்க இருந்தாங்க. சோகம்க்கு அவங்களை நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம ஒரு இன்ஸ்பெக்டரும் இருந்தாரு. சோகம்க்கு அந்த இன்ஸ்பெக்டர் சரியா தெரியல. இந்த காட்சியெல்லாம் பார்த்து அந்த பொண்ணோட அலறல் சத்தமும் கேட்டு சோகம்க்கு பைத்தியமே பிடிச்சிரு போல இருந்தது. அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தங்க சத்தமா கதவை தட்டுறாங்க. ஆனா சோகம் இப்போ அந்த கதவை திறக்கிற நிலைமையிலேயே இல்ல. அவர் தலையை பிடிச்சிட்டு இருந்தாரு. அவரோட தலையை வெடிச்சிரும் போல இருந்தது. அப்ப திடீர்னு ரொம்ப சத்தத்தோட அந்த கதவு உடைக்கப்படுது. அங்க ஒரு இன்ஸ்பெக்டரும் 2 கான்ஸ்டபிளும் இருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் கபீர் சோகம தொட்ட உடனே சோகம் அப்படியே தரையில விழுந்துடுறாரு. அவர் கண் திறந்து பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இன்ஸ்பெக்டர் கபீருக்கு எதிரில உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இதை பார்த்து சோகம் பயந்துட்டாரு. சோகம் சக்சேனா, சரி நீ இப்ப என்ன கதைய சொல்ல போற? அந்த பணத்துக்கிட்ட நீ எப்படி போன? கதையா? அது கதையில நேத்து ராத்திரி நான் என் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். நான் எப்படி அங்க போனேனே எனக்கு தெரியல சார். நீ போகலையா? உன்னை என்ன ஆவியா கூட்டிட்டு போச்சு? அது எனக்கு தெரியாது சார். ஆக்சுவலி என் லாயர் எனக்கு வேணும். அவர்லாம் வருவாரு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அவர் இதுக்கு முன்னாடி உன்னை 2 தடவை காப்பாத்திருக்காரு. ஆனா இப்ப அவர் வரத்துக்கு முன்னாடி நீ இருக்கிற எல்லா உண்மையை சொல்லியே ஆகணும். உண்மையா? என்ன உண்மை சார் சொல்லணும்? செத்து போனவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார். செத்து போன 3 பேருமே நண்பர்கள். அவங்க ஊருக்குள்ள அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருந்தவங்க. 3 பேரும் ஒவ்வொருத்தரா கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா நீ தான் அந்த எல்லா இடத்துலயுமே இருந்திருக்க. ஆனா உனக்கு எதிரா அங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. சரி இப்ப நீ சொல்லு, இது எல்லாத்தையும் நீ எப்படி பண்ண? இன்ஸ்பெக்டர் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ சோகமோட வக்கீல் அந்த இடத்துக்கு வராரு. சோகம்க்கு எதிரா எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதனால இன்ஸ்பெக்டர் சோகமை விட வேண்டியதா போயிடுச்சு. ஆனா இந்த தடவை சோகமோட வக்கீல் சோகத்துக்கு இருக்கிற ஒரு நோயை பத்தி ரிப்போர்ட் கொடுத்தாரு. இந்த கொலைகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. நீ உன் பணத்தால தான் இவ்வளவு தூரம் தப்பிச்சுக்கிட்டு இருக்க. இவ்வளவு காலம் தான் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நானும் பாக்குறேன். இன்ஸ்பெக்டர் சார், நான் உங்க நேர்மையை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். குற்றவாளி யாருன்னு போலீஸ் இல்ல கோர்ட்டு தான் சொல்லணும். சரிங்க சார், வாங்க போகலாம். எனக்கு அப்புறம் வித்தியாசமான ஒரு கனவு வந்தது. 3 பேர் ஒரு பொண்ணை கொல்ற மாதிரி எனக்கு கனவு வந்தது. அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் கூட உதவி பண்ணாரு. அந்த 3 பேரும் இப்ப இல்ல. இன்ஸ்பெக்டர் தான் இப்ப மீதி இருக்காரு. அது நீங்களா இருந்தீங்கன்னா உங்களை காப்பாத்திக்கிற வழியை நீங்க முதல்ல பாருங்க. சோகம் இப்படி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. சோகம் சொன்னதை கேட்டு இன்ஸ்பெக்டர் கபீர் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்புறம் திடீர்னு சேர்ல இருந்து எழுந்து அந்த டேபிள் மேல இருக்கிற கிளாஸை எடுத்து தண்ணியை ஒரே மூச்சுல குடிச்சிடுறாரு. அப்புறம் சோகம் சொன்னதை நினைச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வேகமா பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த சமயத்துல அவருக்கு மூச்சு திணற மாதிரி இருந்திருக்கு. யாரது?
சோனியா மர்டர் கேஸ் ஃபைல சீக்கிரம் எங்கிட்ட எடுத்துட்டு வாங்க. இந்த கேஸ்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் வேணும். கேளுங்க, ரகுவும் அவங்க 2 ஃப்ரெண்டும் செத்து போனாங்கல்ல, அவங்க கொலை பண்ண இடத்துல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டும் எடுத்துட்டு வாங்க. மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. இன்ஸ்பெக்டர் கபீர் இப்படி ஆர்டர் போட்டுட்டு அமைதியா சேர்ல உட்காந்துட்டு இருந்தாரு. அந்த நைட் முழுவதும் அவர் கொஞ்சம் கூட தூங்கவே இல்ல. அவர் சோனியாவோட மர்டர் கேஸ் பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவங்க 3 பேரும் சானியாவை கொன்னதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டரால ஒரு நைட் கூட நிம்மதியா தூங்கவே முடியல. சானியா இறந்து போகிறதுக்கு காரணமா இருந்த அந்த இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் இறந்து போயிருவாருன்னு சோகம் சொன்னதை கேட்டு இன்ஸ்பெக்டர் கபீர் இன்னும் பயந்து போறாரு. ஏன்னா சானியா கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த இன்ஸ்பெக்டர் வேற யாரும் இல்ல, இவர்தான். சோகம் தனக்கு வந்த கனவு பத்தி அவர் திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. யார் வந்து யார கொன்னாங்க? அந்த இன்ஸ்பெக்டர் யாரு? அவங்க எல்லாரும் எதுக்கு ஏன் கனவுல வரணும்? இதெல்லாம் யோசிச்சுட்டு அவர் அந்த கேஸோட ஹிஸ்டரியை அவர் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ கொல்லப்பட்ட அந்த சானியா ஒரு ரிப்போர்ட்டர்னு தெரிய வருது. அந்த பொண்ணை கொலை பண்ண குற்றத்துக்காக 3 பேர் கைது செய்யப்பட்டு அவங்க அந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கப்பட்டாங்கன்னு சோகம் எல்லா கேஸ் ஹிஸ்டரியும் இன்டர்நெட்ல பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயமும் அவருக்கு தெரிய வருது. இந்த கேஸை கபீர் தான் கவனிச்சுக்கிட்டாருன்னு. அப்புறம் அந்த ஜெர்னலிஸ்டோட போட்டோவை அவர் பாக்குறாரு. அந்த போட்டோவை பார்த்த உடனே அவர் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. ஒரு நாள் அவர் மால்ல நின்னுக்கிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு அவருக்கு பக்கத்துல வந்து அவர்கிட்ட ஒரு கிஃப்ட கொடுக்கறாங்க. அப்புறம் சொல்றாங்க, இப்படி சொன்ன அந்த பொண்ணு ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே மேல போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே 3 பேர் முகமூடி போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்க யாரையோ தேடிக்கிட்டு இருந்தாங்க. சோகம் சொசைட்டில இன்ஃப்ளூயன்சர், அதனால அவரோட ரசிகர்கள் வந்து அவருக்கு கிஃப்ட் கொடுக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்தான். அதால அவர் அந்த கிஃப்ட அப்புறம் அவர் வீட்டுக்கும் கிளம்பி வந்துடுறாரு. சோகத்துக்கு அந்த விஷயம் எல்லாமே இப்போ ஞாபகத்துக்கு வருது. உடனே அவர் அவரோட அலமாரி கிட்ட போய் அந்த கிஃப்ட தேட ஆரம்பிக்கிறாரு. அவரோட அலமாரியில பார்த்தா அங்க ரொம்ப அதிகமான கிஃப்ட்ஸ் இருந்தது. அப்புறம் அந்த பொண்ணு கொடுத்த கிஃப்ட பாக்குறாரு. அதை திறந்து பார்த்த உடனே அதுல ஒரு பென்டிரைவ் இருந்தது. சோகம் அந்த பென்டிரைவை எடுத்து அவர் லேப்டாப்ல போட்டு பாக்குறாரு. அதுல ஒரு மினிஸ்டர் பத்தியும் அவரோட ஊழல் பத்தியும் நிறையவே இருந்தது. அந்த பொண்ணு ஒரு வீடியோவையும் பதிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மினிஸ்டரும் அந்த மினிஸ்டரோட ஆளுங்களும் அப்புறம் சில போலீஸும் இவங்களை குடும்பம் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் கபீர் ரொம்ப நேரமா ஸ்டேஷன்ல அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அவருக்கு வாட்ஸ்அப்ல செய்தி வருது. ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் பத்தின ரிப்போர்ட் அது. அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே கபீர் போனையே கீழே விட்டுறாரு. ஏன்னா ரகுவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கொல்லப்பட்ட அந்த இடத்துல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தது. அது சானியாவோட ஃபிங்கர் பிரிண்டோட 100% ஒத்து போச்சு. இத பார்த்த உடனே கபீருக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருந்தது. ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி தான் சானியா இவரோட கண்ணு முன்னாடியே இறந்து போய் கிடந்தாங்க. இது எப்படி சாத்தியம்னு அவர் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இதெல்லாம் சானியாவோட ஆத்மா தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு. கபீர் இப்படி யோசிச்சுக்கிட்டே அவரோட ட்ராயர்ல இருக்கிற பிஸ்டலையும் புல்லட்ஸையும் எடுக்கிறாரு. அப்புறம் எழுந்திருக்கிறாரு. திடீர்னு அந்த ரூமோட லைட்ஸ்லாம் அணைய ஆரம்பிக்குது. திடீர்னு இந்த லைட்லாம், சுரேஷ் சீக்கிரம் லைட் ஆன் பண்ணுங்க. கபீர் இப்படி ரொம்ப சத்தமா 3 கான்ஸ்டபிள் பேரையும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அந்த ஸ்டேஷன்ல யாரும் இல்ல. அப்புறம் கபீர் அந்த இடத்துல இருந்து மெதுவா நடக்க ஆரம்பிச்சாரு. அப்ப திடீர்னு யார் மேலேயோ அவர் மோதிட்டாரு. யார் தம்பி நீ, எங்க போயிட்டு இருக்க? இவர் இப்படி கேட்டதுக்கு யாரும் எந்த பதிலும் சொல்லல. அப்ப கபீர் அவரோட பாக்கெட்ல இருந்து லைட்டரை எடுத்து அதை ஆன் பண்ணி பாக்குறாரு. அப்போ அவருக்கு எதிரில சோகம் நின்னுகிட்டு இருக்காரு. அட வீணா போனவனே, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சானியாவை கொண்டவங்களை பழி வாங்கிட்டு இருக்கியா? என்ன சொல்லு, சானியாவுக்கு உனக்கும் என்ன சம்பந்தம்? கபீர் இப்படி கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சோகமோட கண் மெதுவா சிவப்பாக ஆரம்பிக்குது. அப்புறம் கபீருக்கு பக்கத்துல போய் கபீரோட கழுத்தை பிடிச்சு சொல்றாரு. இத கேட்ட உடனே கபீர் அப்படியே ஆடி போயிடுறாரு. அப்புறம் சானியா கபீரை தூக்கி வீசிடுறாங்க. கபீர் ஒரு அலமாரி மேல பட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் வலியால கத்த ஆரம்பிக்கிறாரு. தனக்கு எதிரில் இருக்கிறது சோகம் இல்ல, அது சானியாவோட ஆவின்னு அவருக்கு புரிய வருது. அவர் அந்த இடத்துல இருந்து ஓட முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் எங்கேயுமே போக முடியல. ஏன்னா யாரோ ஒருத்தங்க அவரோட காலை பிடிச்சு மேல தூக்கி இருந்தாங்க. என்ன விட்டுரு சானியா, நான் உன்னை கொல்லல, நான் என்னோட வேலையை மட்டும்தான் பண்ணேன். மினிஸ்டர் ஒரு விஷயத்தை சொல்லும் போது என்னால எப்படி அதை மறுக்க முடியும்? இல்ல, அப்படியெல்லாம் பண்ணாத சானியா. நான் உனக்கு நீதி வாங்கி கொடுக்கறேன். நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். அந்த மினிஸ்டரை நான் ஜெயிலுக்கு அனுப்பிடுறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுரு.
கபீர் இப்படி சோனியா கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் திடீர்னு அவரு தரையில விழுந்துடுறாரு. அப்ப அவருக்கு பக்கத்துல ரிவால்வர் இருந்தது. உடனே அவர் அந்த ரிவால்வரை எடுத்து சொல்றாரு, என்னை இவன் உடம்ப பயன்படுத்தி தானே நீ கொலை பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப இவனுக்கு என்ன ஆகுதுன்னு பாரு, அப்புறம் உன்னால என்ன பண்ண முடியும். இப்படி சொல்லிட்டு கபீர் சோகமை பார்த்து சுட ஆரம்பிக்கிறாரு. புல்லட் போய் நேரா சோகமோட நெஞ்சு மேலேயே படுது. ஆனா அந்த புல்லட் பட்டும் சோகம்க்கு ஒண்ணுமே ஆகல. சோகத்தோட உடம்பு மேல பட்ட அந்த புல்லட் அப்படியே கீழே வந்து விழுது. இதெல்லாம் பார்த்து கபீர் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் சோகம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் அந்த இடத்துல வச்சிருந்த ஒரு ரைபிள் அப்படியே பறந்து வந்து கபீருக்கு முன்னாடி நிக்குது. அந்த துப்பாக்கி காத்துல பறந்துகிட்டு இருந்தாலும் கபீருக்கு எதிரில அங்க நின்னுக்கிட்டு அந்த துப்பாக்கியை பிடிச்சிட்டு இருந்தது சானியா தான். அதனாலதான் சானியாவோட ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆச்சு. கபீர் இதெல்லாம் யோசிச்சுட்டு அவரோட துப்பாக்கியை அவர் எடுத்து அடுத்த செகண்டே அவர் துப்பாக்கியை அவர் தலையில வச்சுக்கிட்டாரு. கபீருக்கு இது எதுவுமே பிடிக்கல. ஆனாலும் அவர் ட்ரிகரை அழுத்துறாரு. அடுத்து புல்லட் பாஞ்சு கபீர் அங்கேயே இறந்துடுறாரு. அங்க ஒரே ரத்தமா இருக்கு. அப்புறம் அடுத்த நாள் காலையில எல்லா நியூஸ் பேப்பர்லயும் இந்த செய்தி வருது. நேத்து ராத்திரி ஊழல் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டதாவும் பணத்துக்காக ஒரு ரிப்போர்ட்டரை கொன்னதாவும் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் நியூஸ் வருது. அப்புறம் அந்த மினிஸ்டர் பண்ண எல்லா ஊழலும் அந்த ஊழல் பத்தின பென்டிரைவும் வெளியே வருது. அந்த மினிஸ்டர் பண்ண சதி, ஊழல், தேச விரோதம் எல்லாமே வெளியே வருது. அந்த மினிஸ்டரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஜேர்னலிஸ்ட் சானியா தற்கொலை பண்ணல, கொலைதான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் எல்லாருக்கும் தெரிய வருது. கடைசியில அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு நியாயம் கிடைச்சிருக்கு. இந்த கதை ஆதித்யா அப்புறம் உங்க தம்பி சாகிலோட கதை. அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஜீவா அப்புறம் பிரேமாவை கூப்பிட்டுக்கிட்டு 4 பேரும் நைட் அவுட்காக வெளியே போனாங்க. எல்லாரும் கார்ல உட்காந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது ஒரு வீட்டை கிராஸ் பண்ணிட்டு போகுது. அப்போ சாகில் பாக்குறாரு, ஒரு ஜோக்கரோட தலை காத்துல அப்படியே மிதந்துட்டு இருந்தது. அண்ணா அங்க பாருங்க, காத்துல ஏதோ ஜோக்கர் முகம் தெரியுது பாருங்க. இந்த பாலடைஞ்ச வீட்டுல யாரோ இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. சாகில் சொன்னதை கேட்டு எல்லாருமே கார்ல இருந்து வெளியே பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. சாஹில், இது ரொம்ப கேவலமான ஜோக். என்ன சாஹில், அங்க யாருமே இல்ல, வேணும்னே எங்களை ஃபூல் பண்ணணும்னு பாத்தியா? சரி, சண்டை போடாதீங்க, நாம இப்ப இடத்துக்கு வந்துட்டோம். ஆதித்யா அப்படி சொல்லிட்டு காரை நல்லா ஆக்சஸ் பண்றாரு. ஆனா அந்த கார் திடீர்னு அந்த வீட்டு முன்னாடி நின்னுடுது. அந்த கார்ல இருந்த எல்லாரோட முகத்திலையும் பயம் அதிகமா தெரியுது. அப்ப ஆதித்யா ரொம்ப கோபத்தோட அவங்க தம்பி சஹேல் கிட்ட சொல்றாரு, சாஹேல், நான் பெட்ரோல் போட சொன்னேன் இல்லையா, போட்டியா? ஆதித்யா கேட்கிற டோன்லயே சாஹிலுக்கு புரிஞ்சிருது ஆதித்யா கோவமா இருக்காருன்னு. அவர் சொன்னதை சாஹில் கேட்டு ரொம்ப பொறுமையா சொல்றாரு, சாரிண்ணா, நான் பெட்ரோல் போட தான் போயிருந்தேன். அப்போ பிரேமா எனக்கு கால் பண்ணி. சாஹில் அப்படி சொல்றத கேட்டு ஆதித்யா ரொம்ப கோவத்தோட கார்ல இருந்து கீழே இறங்குறாரு. ஜீவா ஆதித்யா கோவமா இருக்கிறத பார்த்து அவரை சமாதானப்படுத்துறதுக்கு இப்படி சொல்றாங்க, ஏன் உன் தம்பிய பார்த்து ஏன் இவ்வளவு கோவப்படுற? ஒன்னும் இல்ல, பிரச்சனை இல்ல, விடு. தப்பு நடக்கதானே ஆகும். அடா ஜீவா, இந்த ராத்திரியில கார் ஆஃப் ஆயிடுச்சு. அக்கம் பக்கம் ஹெல்ப் பண்றது கூட யாருமே இல்ல. ஆனா என்ன டென்ஷன் ஆகாதான்னு சொல்லிட்டு இருக்க? நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லன்னு யார் சொன்னாங்க? இங்க ஒரு வீடு இருக்குல்ல, அங்க போய் பார்க்கலாம், யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஹெல்ப் பண்ண யாரும் இல்லனா இந்த வீட்லயே நாம தங்கிடலாம், விடு. அப்புறம் இதை விட நல்ல ஒரு நைட் அவுட் நம்மளுக்கு எது இருக்கும்? ஜீவா சொன்னதை கேட்டு ஆதித்யாவோட பார்வை அந்த பாலடைஞ்ச வீட்டு மேல போகுது. அப்ப சாகில் ஆதித்யா கிட்ட இப்படி சொல்றாரு, சாரிண்ணா, எல்லா டைமும் நான் தான் ஏதாவது ஒரு பிரச்சனையா உருவாக்கிட்டே இருக்கேன். நீங்க கோவப்படாதீங்க, நான் இப்ப ஏதாவது பண்றேன். அப்படி சொல்லிட்டு சாகில் அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள ரொம்ப வேகமா போறாரு. அவர் நேரா அந்த வீட்டோட கதவு கிட்ட போறாரு. அந்த கதவு ஏற்கனவே திறந்துதான் இருந்தது. அட, இந்த பாலடைஞ்ச வீட்டோட கதவு இப்போ திறந்தே இருக்கு, ஆச்சரியமா இருக்கே. சாகில் இப்படி தனக்கு தானே பேசிட்டே இருக்கும்போது ஆதித்யா இப்படி சொல்றாரு, இரு சாகில், நானும் வரேன். எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. எல்லாரும் அவங்கவுங்களோட போன்ல பிளாஷ் லைட் ஆன் பண்ணி அவங்க நல்லா அந்த வீட்டை பாக்குறாங்க. அதுல ஒரே ஒருத்தரோட போட்டோ எல்லா இடத்துலயுமே இருக்கு.
அந்த போட்டோல இருக்கிறவரு ஜோக்கர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு. இந்த ஜோக்கரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் காமெடியா இருக்கு. பாரு, இந்த முகம் பாரு எவ்வளவு டேஞ்சரஸா இருக்கு. ஜீவா சொன்ன உடனே ஆதித்யாவும் அந்த போட்டோவை பார்க்கறாரு. அந்த போட்டோவுல ஏதோ விசித்திரமா அவருக்கு தோணுது. ஜீவா, இத கவனமா பார்த்தோம்னா இங்க 4 போட்டோ இருக்கு. போட்டோல 4 பேர் இருக்காங்க. அந்த ஜோக்கரோட கையில பால் இல்ல. அடுத்த போட்டோல 3 பேர் இருக்காங்க. அவரோட கையில ஒரு பால் இருக்கு. அப்புறம் அப்புறம் இதுல 2 பேர் இருக்காங்க, அப்ப 2 பால் இருக்கு. அப்புறம் இந்த லாஸ்ட் போட்டோல இந்த கிறுக்கு பிடிச்ச ஜோக்கர் 3 பால் கையில வச்சுக்கிட்டு தனியா நின்னுக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீடு ஏதோ விசித்திரமா இருக்கு. ஆதித்யா இப்படி யோசிச்சுட்டு ஏதோ சொல்றதுக்கு முன்னாடியே பிரேமா உதவிக்காக அங்க யாரோ ஒருத்தங்கள கூப்பிடுறாங்க. யாராவது இருக்கீங்களா இந்த வீட்ல? எனக்கு ஹெல்ப் பண்றவங்க யாராவது இருக்கீங்களா? பிரேமா உதவி கேட்டதை கேட்டு அங்க யாருமே வரல. ஆதித்யாவோட மனசுல பயம் வர ஆரம்பிக்குது. ஜீவா கூட சுவர்ல இருக்கிற அந்த போட்டோவை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பிரேமா ரொம்ப பயந்து போய் சொல்றாங்க, சாஹில் எங்க? இத கேட்ட உடனே ஆதித்யா பயந்து போயிடுறாரு. அவர் இப்ப சாஹில கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாஹில், நீ எங்க இருக்க? ஆதித்யா கூப்பிட்டதை கேட்டு சஹில் பதில் சொல்லல. அவரு அந்த இடத்துலயே இல்ல. ஏதோ நடக்க போகுது அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க. திடீர்னு ஆதித்யாவோட போன் ரிங் ஆகுது. அதை கேட்டு எல்லாருமே அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அவருக்கு சாஹில் கால் பண்றாரு. சாஹில், எங்க இருக்க? நாங்க உன்னதான் தேடிட்டு இருக்கோம். பிரேமா எவ்வளவு பயந்து போயிட்டா தெரியுமா? ஆதித்யா சாஹில் கிட்ட இப்படி பேசிட்டே இருக்கும்போது சாஹில் இப்படி பதில் சொல்றாரு. அண்ணா, நான் பந்து விளையாடணும். எனக்கு பால் வாங்கி தருவீங்களா? பாலா? பால் வேணுமா? இந்த நேரத்துல பால் கேட்டுட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நாம நைட் அவுட் வந்திருக்கோம். விளையாடுறதுக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு புரிஞ்சதா? அமைதியா இங்க வா, நாம கிளம்பி போகலாம். இல்லைண்ணா, எனக்கு இப்பவே பால் வேணும். இப்பவே வேணும். இல்லைன்னா நான் உங்க எல்லாரையுமே கொன்னுருவேன். சாஹில் இப்படி சொல்றத கேட்டு ஆதித்யா ரொம்ப அமைதியா போன்ல சொல்றாரு. சரி சரி, நான் வாங்கி தரேன். நீ முதல்ல இங்க வா, அப்புறம் நான் உனக்கு பால் வாங்கி தரேன். அண்ணா, நான் கிணத்துக்கிட்ட உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? சாஹில் இப்படி பேசுறத கேட்டு ஆதித்யா அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அதுக்குள்ள சாஹில் போனை கட் பண்ணிடுறாரு. என்னாச்சு ஆதித்யா? சாஹில் நல்லாதான் இருக்கான்ல? அவன் என்ன சொன்னான்? போனை கட் பண்ண உடனே ஆதித்யா கிட்ட பிரேமா கேக்குறாங்க. அவங்க தம்பி என்ன சொன்னாரு அப்படின்னு ஆதித்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஆதித்யா ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்றாரு. சாஹிலுக்கு பால் வேணுமா? அவன் பாலை எதிர்பார்த்து கிணத்துக்கிட்ட காத்துட்டு இருக்கானாமா. ஒருவேளை நம்ம பாலை கொடுக்கலனா அவன் நம்ம எல்லாரையும் கொன்னுருவானா. ஆதித்யா இப்படி சொன்னதை கேட்டு ஜீவாவும் பிரேமாவும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பாலா? என்ன சொல்றாவ? அப்புறம் இந்த வீட்ல கிணறு இருக்கிற விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்? பிரேமா, நாங்க இருக்கோம்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து சாஹில தேடலாம். ஆமா பிரேமா, சாஹில் என்னோட தம்பி. அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல. நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்ப நாம அந்த கிணறு எங்க இருக்குன்னு போய் பார்க்கலாம். சாஹில் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. அதனால அந்த வீட்ல எல்லாருமே ஒரு பக்கம் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யாருக்குமே சாஹில் கிடைக்கல. அப்போ ஆதித்யா ஜன்னல் வழியா பாக்குறாரு. அந்த ஜோக்கரோட தலை வானத்துல அப்படியே பறந்துகிட்டு இருக்கு. அந்த முகத்துல ஒரு பயங்கரமான சிரிப்பு தெரியுது. அந்த ஜோக்கர் பயங்கரமா சிரிக்கிறது ஆதித்யாவுக்கு நல்லாவே கேக்குது. அதை கேட்டு ஆதித்யா ரொம்ப பயந்து போயிடுறாரு. ஜீவா, பிரேமா, வாங்க நம்ம போலாம். சாஹில் நம்ம கிட்ட உண்மையதான் சொன்னான். அவன் நிஜமாவே ஜோக்கர் தலைய பார்த்திருக்கான். ஜீவாவும் பிரேமாவும் கூட ஜன்னல் வழியா அந்த ஜோக்கர் தலைய பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களோட முகத்தையும் பயம் துத்திக்குது. அது என்ன அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த ஜோக்கர் தலைய ஃபாலோ பண்ண சொல்லி ஆதித்யா சொல்றாரு. நான் எங்க போறனோ என்ன பின்தொடர்ந்து வாங்க. சாஹில் எங்க இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஆதித்யா சொல்றத கேட்டு ஜீவாவும் பிரேமாவும் கூட ரொம்ப வேகமா ஆதித்யாவை பின்தொடர்ந்து போறாங்க. அந்த ஜோக்கர் தலை எந்த இடத்துல தெரிஞ்சதோ அவங்க எல்லாரும் வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ரொம்ப இருட்டா இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த தலையை பார்த்ததால அவங்க ரொம்ப பயந்து போயிருந்தாங்க.
அங்க என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. 3 பேரும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அவங்களோட கண்ணுக்கு ஒரு கிணறு தெரியுது. கிணறு இருக்கு, ஆனா இங்க யாரும் இல்ல. ஜீவா சொன்னதும் சுத்தியும் முத்தியும் எல்லாரும் பாக்குறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. அந்த ஜோக்கர் தலை அந்த இடத்துல இருந்து எங்க போச்சுன்னு தெரியல. சாகில் ஆதித்யா கிட்ட அந்த கிணறு பக்கத்துல எதுக்கு வர சொன்னாருன்னு தெரியல. 3 பேரோட தலையிலயும் ரொம்ப அதிகமான கேள்விகள் ஓடிட்டு இருந்தது. அப்ப ஆதித்யாவை பார்த்து பிரேமா கேக்குறாங்க, ஆதித்யா, நீ சாஹிலுக்கு ஒரு வாட்டி கால் பண்ணு, நாங்க இங்க இந்த கிணறு கிட்ட வந்துட்டோம்னு சொல்லு. அவனை வர சொல்லு. பிரேமா அப்படி சொன்னதும் ஆதித்யா சாகிலுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடந்த அந்த நிகழ்வால அவங்க எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஆதித்யா சாகிலுக்கு கால் பண்ணும்போது அந்த போன் ரிங் ஆகிற அந்த சத்தம் பக்கத்துல இருக்கிற கிணறுக்குள்ள இருந்து கேக்குது. இது சாகிலோட போன். அவன் கிணத்துக்குள்ள எதுக்கு போயிருக்கான்? 3 பேரும் கிணத்துக்குள்ள எட்டி பார்க்கறாங்க. அப்போ அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற சாகில் போனோட வால்பேப்பர் மட்டும் தெரியுது. அந்த ஸ்கிரீன் முழுவதும் பந்துகள் மட்டும்தான் தெரியுது. அந்த போன் வெளிச்சத்துல யாரோ ஒருத்தங்க ஜோக்கரோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தலையை கீழே குனிஞ்சு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஆதித்யா சொல்றாரு, சாஹில், கிணத்துக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் இந்த ஜோக்கர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? விளையாடுறத நிறுத்திட்டு முதல்ல மேல வா. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணா, எனக்கு ரொம்ப அதிகமா அடிபட்டுடுச்சு, என்னால வர முடியாதுண்ணா. நீங்க எல்லாரும் இந்த கிணத்துக்குள்ள வாங்க, இல்லனா நான் இந்த கிணத்துக்குள்ளேயே செத்து போயிடுவேன். தம்பி இப்படி வழியில பேசுறத கேட்டு ஆதித்யா அந்த கிணறுக்குள்ள போலாம்னு முடிவெடுக்கிறாரு. அப்போ பிரேமா சொல்றாங்க, ஆதித்யா இரு, சாஹிலுக்கு அடிபட்டு இருக்கு. அவரை கிணறுல இருந்து வெளியோ நீ தனியா எடுக்க முடியாது. நானும் உன் கூட இந்த கிணறுக்குள்ள வரேன். அதுக்கப்புறம் நீ போய் கொஞ்சம் கயிறு கொண்டு வா, அப்புறம் வெளியே இழுத்துறீங்களே. பிரேமா சொல்றத கேட்டு ஜீவா கார்ல இருந்து கயிறை எடுத்துட்டு வராங்க. அப்ப ஆதித்யாவும் பிரேமாவும் அந்த கயிறை பிடிச்சு உள்ள இறங்குறாங்க. பிரேமா சாகில பார்த்த உடனே அவரை டைட்டா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என்ன நீ ஜோக் பண்றியா? இந்த மாதிரி இப்படி யாரையாவது பயம்படுத்தலாமா? பிரேமா சொல்றத கேட்டு சாகில் எதுவுமே சொல்லல. சாகில் இப்படி நடந்துக்கிறத பார்த்து ஆதித்யாவுக்கு ஏதோ வினோதமா தோணுது. அப்போ ஆதித்யா சாகில பார்த்து அவர் பக்கத்துல போக முயற்சி பண்றாரு. அப்ப சாகில் பிரேமாவோட கழுத்தை பிடிச்சு வேகமா அந்த சுவர்ல தூக்கி அடிச்சிடுறாரு. சாகில், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆதித்யா இப்படி சொன்னதை கேட்டு சாகில் அவரோட பயங்கரமான கண்ணால ஆதித்யாவை திரும்பி பார்க்கறாரு. அவர் முகம் ரொம்ப விசித்திரமா மாறி இருந்தது. அவர் முகம் முழுவதும் ரத்தமா இருந்தது. பார்க்கவே பயங்கரமா இருந்தாரு. பெரிய பெரிய நகங்கள், ரத்தம் படிஞ்ச அந்த கைகள். அப்புறம் அவர் பிரேமாவோட கண்ணை பார்த்து அவங்களோட சக்தியை அப்படியே அவர் உறிஞ்சி எடுத்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்து ஆதித்யாவுக்கு புரிஞ்சு போயிருது, அது சாகிலே இல்லைன்னு. அது அதே ஜோக்கர் தான். அந்த வீட்டில் போட்டோல மாட்டி வச்சிருந்த அதே ஜோக்கர்னு தெரிய வருது. அவர் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஜோக்கர் தான் சக்தியை பயன்படுத்தி பிரேமாவோட உடம்ப ஒரு பந்தா மாத்திருது. அந்த பந்து அப்படியே காத்துல பறந்துட்டு இருக்கு. அந்த பந்து அப்படியே தரையில கீழே விழுது. அந்த இடத்துல ஏற்கனவே ரொம்ப அதிகமான பந்துகள் இருக்கு. ஆதித்யாவுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு போயிருது. இங்க இருக்கிற ஒவ்வொரு பந்துலயும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கா. பிரேமாவோட ஆத்மா. பிரேமாவோட மரணத்தால அந்த பந்துகளோட ரகசியம் தெரிய வருது. ஆதித்யா ரொம்ப அதிகமா பயப்படுறாரு. என்ன பண்ணணும்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அவர் அந்த ஜோக்கரை பாக்குறாரு. பிரேமாவை கொன்னுட்டு அந்த ஜோக்கர் இப்ப ஆதித்யாவை நோக்கி வர ஆரம்பிக்குது. அந்த ஜோக்கர் அவரை நோக்கி வரத பார்த்து அவரு ரொம்ப அதிகமா பயந்து போய் ரொம்ப சத்தமா காப்பாற்ற சொல்லி கத்துறாரு. ஜீவா, சீக்கிரம் மேல இழு. இது சாகிலே இல்ல, சீக்கிரம் மேல இழு, இல்லனா அது என்ன கொன்னுரும், இழு. ஜீவா ஆதித்யா சொன்னதை கேட்டு அந்த கயிறை ரொம்ப வலுவா இழுக்கிறாங்க. ஆதித்யா அந்த இடத்துல இருந்து வெளியே போக முயற்சி பண்றாரு. அப்ப அந்த ஜோக்கர் ஆதித்யாவோட காலை பிடிச்சிடுது. அந்த ஜோக்கர் ஆதித்யாவோட காலை ரொம்ப பலமா கீழே பிடிச்சு இழுக்குது. அப்ப ஆதித்யாவோட சேர்ந்து மேல இருக்கிற ஜீவாவும் கிணத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. அந்த கிணறு ஒரே இருட்டா இருக்கு. அப்ப ஆதித்யாவும் ஜீவாவும் அந்த கிணத்துக்குள்ள சத்தமா கத்துறாங்க. எங்களை விட்டுரு, நாங்க என்ன பாவம் பண்ணோம், எங்களை கொல்லாத, விட்டுரு. ஆதித்யாவும் ஜீவாவும் கத்துற சத்தம் எக்கு திக்கும் கேக்குது.
கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் அப்படியே அமைதியாயிடுது. அந்த சத்தம் அப்படியே அடங்கி போனதும் கிணத்துக்குள்ள இருந்து அந்த ஜோக்கரோட தலை வெளியே வருது. இப்போ அந்த ஜோக்கரோட தலை காத்துல அப்படியே மாயமாயிடுது. இது ரொம்பவே விசித்திரமான வரலாற்று சிறப்புமிக்க இடம். பேரு பலிதேவ்கட். அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இங்க வரவங்க வந்துடுவாங்க, ஆனா இங்க இருந்து அவங்களோட உலகத்துக்கு திரும்ப போகவே மாட்டாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு ஆளு பல்தேவ்கட்ல இருக்கிற பல்தேவ் ராஜாவோட அரண்மனைக்கு அவர் போயிருந்தாரு. அவர் அவரோட வீட்டுக்கு திரும்பவும் போயிட்டாரு. அவரோட தைரியத்தை பார்த்து அந்த கிராமத்தாட்களும் அங்க போகணும்னு நினைச்சாங்க. அங்க போய் அப்படி அங்க என்னதான் ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுக்க நினைச்சாங்க. யாருக்கு தெரியும், அங்க அந்த ராஜாவோட கஜானா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அரண்மனைக்கு போயிட்டு வந்தவரோட வீட்டுல ஒரு பயங்கரமான நிகழ்வு நடந்தது. அவரோட வீட்டுல எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அப்புறம் அவரு ரொம்ப வருஷமா அந்த அரண்மனையோட மெயின் கேட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. யாரெல்லாம் அந்த அரண்மனைக்குள்ள போறாங்களோ அவங்கள தடுக்கிறதுக்காக. ஆனா காலத்தை யாரால தடுத்து நிறுத்த முடியும்? காலம் போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அரண்மனைக்கு யாருமே போகாம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 பேர் வந்து அவங்க அந்த அரண்மனையை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க புதுசா கட்டடம் கட்டுறத பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படி பேசிட்டு இருந்த அந்த விஷயம் அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஒரு நாள் மதியம் ரொம்ப அதிகமா வெயில் அடிச்சது. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆயிட்டே வந்துட்டு இருந்தது. சிட்டில இருந்து வந்திருந்த வீரபிரதாப் அவங்க பார்ட்னரோட சேர்ந்து அவர் போலீஸ் கிட்ட எல்லா தகவலையும் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். போலீஸ் அவரை கன்வின்ஸ் பண்ண ரொம்பவே முயற்சி பண்றாரு. ஆனா வீரபிரதாப் அதை எதையுமே கேட்கல. அப்போ அந்த போலீஸ் அந்த அரண்மனையில இருக்கிற ஆத்மாவை பத்தி பேசுறாரு. அதுக்கு வீரபிரதாப் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க சார், இந்த கெட்ட ஆத்மாவை பத்திலாம் சொன்னா கோர்ட் கூட அதை ஏத்துக்காது. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நிறுத்துங்க. ஆமா, நீங்க ரிட்டையர் ஆக போறீங்களாமே, அதுக்கப்புறம் நீங்க உங்க வாழ்க்கை முழுக்க கவர்மெண்ட் கொடுத்த அந்த குவார்டர்ஸ்ல தான் இருக்க போறீங்களா? நான் உங்களுக்காக ஒரு டூப்ளெக்ஸ் வீடு கட்டி கொடுக்கவா? அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வீரபிரதாப்க்கு சரின்னு சொல்றாரு. அப்போ வீரபிரதாப் சேர்ல இருந்து எழுந்து சொல்றாரு, அப்போ செட்டிலான மாதிரி தானே. அப்புறம் நீங்க ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கணும், கட்டட வேலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை தடுத்து நிறுத்தக்கூடாது. வீரபிரதாப் அப்புறம் அந்த போலீஸ் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கான்ஸ்டபிள் அந்த இடத்துக்கு ஓடி வராரு. வந்து அவரு சொல்றாரு, சார், அது என்ன விஷயம்னா ஊராட்கள் எல்லாம் இங்க வந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே இன்ஸ்பெக்டருக்கு வேர்த்து கொட்டிக்கிட்டே இருந்தது. அப்புறம் அவரு சொல்றாரு, சார், இங்க நீங்க உட்காந்துக்கோங்க, அவங்கள நான் சமாளிச்சுட்டு வரேன். ஆனா வீரபிரதாப் அவர் சொல்றத தடுத்து நிறுத்திட்டு இப்படி சொல்றாரு, பரவாயில்ல, என்னையும் பார்க்க விடுங்க, ஊர்ல இருக்கவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிறேன். வெளியே வந்து பார்த்த உடனே ஊராட்கள் எல்லாம் அந்த இடத்துல கூடி நின்றுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் ரொம்ப பயந்து போயிடுறாரு. அவங்க எல்லாரோட கையிலயும் நெருப்பு பந்தத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல மொத்த ஊருமே கிளம்பி வந்த மாதிரி இருந்தது. அவங்கள பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தாங்க. இத பார்த்து இன்ஸ்பெக்டர் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அப்போ அந்த இடத்துல வீரபிரதாப் சொல்றாரு, இங்க பாருங்க மக்களே, நான் வீரபிரதாப் சிங், பல்தேவ்கட் அரண்மனையோட வாரிசுனா. ஒருவேளை இங்க மக்களாட்சி இல்லாம இருந்திருந்தா நான் உங்க எல்லாருக்குமே மன்னனா இருந்திருப்பேன், உங்களை நல்லா ஆட்சி பண்ணியிருப்பேன். இப்போ ராஜா ஆள்ற காலம் போய் மக்களாட்சியா இருக்கு. ஆனா பல்தேவ்கட் இப்பவும் என்னோடது தான். ஒருவேளை நீங்க என்ன தடுக்க வந்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. வீரபிரதாப் இப்படி சொன்னதை கேட்டு அந்த கிராமத்து ஆட்கள் அவங்களோட மனசுல இப்படி நினைச்சுக்கிறாங்க, இப்ப என்ன பண்றது, அவனை தடுத்து நிறுத்த முடியாது, அவன் அனாமிகா கிட்ட மாட்டினா செத்து போயிடுவான். வீரபிரதாப் இப்படியெல்லாம் சொன்னதை கேட்டு அங்க இருக்கிற மக்கள் எதுவுமே எதிர்த்து பேசவே இல்லை. அந்த இடத்துக்கு இவரே ராஜா மாதிரி எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அந்த கூட்டத்துல இருந்து ஒரு வயசான பாட்டி கையில ஒரு கோலை வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்துல இருந்து முன்னோக்கி வராங்க. நீ பல்தேவ்கட் ராஜோட வாரிசுன்னு சொல்ற, ஆனா உனக்கு நடந்த எந்த விஷயமும் தெரியலையா? என்ன யோசிக்கிற நீ? மகாராணி ஆகிய அனாமிகா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இப்போல இருந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா பல்தேவ் சிங் தான் ஒரு ராஜாவா இந்த ஊரை ஆண்டுகிட்டு வந்தாரு. இவருக்கு 2 வாரிசுங்க இருந்தாங்க. அவங்க வேற வேற ராணிக்கு பிறந்தவங்க. ராஜகுமாரி அனாமிகா, ராஜகுமார் பைரவ்.
பைரவ் சாஸ்திரம் அப்புறம் வால்வீச்சில் ரொம்பவே கை தேர்ந்தவர். அப்புறம் ராஜகுமாரி அனாமிகா ரொம்பவே அழகா இருந்தாங்க. ராஜகுமாரனை விட எல்லாமே ரொம்ப நல்லா கத்துக்கிட்டாங்க. அதனால தான் ராஜா பல்தேவ் அந்த ஒட்டுமொத்த ராஜ்யத்தோட அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ராஜகுமாரி அனாமிகாவுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணாரு. ஆனா ராஜகுமாரால இதை தாங்கிக்கவே முடியல. அதனால அவரு ராஜகுமாரியையும் மகாராஜாவையும் அவரு கொன்னுடுறாரு. அப்புறம் அவரே ராஜாவாயிடுறாரு. ஆனா அதை அந்த ஊர் மக்கள் யாருமே ஏத்துக்கல. யாரெல்லாம் ஏத்துக்கலையோ அவங்கள ராஜா கொன்னுக்கிட்டே இருந்தாரு. ஆனா ராஜகுமாரி அனாமிகாவோட ஆத்மா அது எதையுமே விட்டு வைக்கல. அவங்க அவங்களோட சக்திகளால அந்த ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. பைரவுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடுது. அனாமிகா கிட்ட இருந்து தன்னோட பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காக பைரவோட அம்மா மந்திர தந்திர சக்திகளால அனாமிகாவோட ஆத்மாவை ஒரு பொம்மைக்குள்ள கைது பண்ணாங்க. அப்புறம் அதை அந்த கோட்டையோட மெயின் கேட்ல கட்டுறாங்க. அப்புறம் அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனாலும் அவங்க அந்த ராஜ்யத்தை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதனால தான் யாருமே அங்க போக பயந்தாங்க. ஆனா அந்த விஷயம் எதுவுமே வீரபிரதாப்புக்கு தெரியாம ஒன்றும் இல்லை. வீரபிரதாப் மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறதால அவரு இந்த விஷயம் எதையுமே நம்பல. அதனால தான் அவரு அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே நின்றுக்கிட்டு அந்த வயசான பாட்டியை பார்த்து அவரு இப்படி சொல்றாரு, இங்க பாருங்க பாட்டி, அனாமிகாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே சும்மா கட்டுக்கதை தான். இங்க பேய் பிசாசுலாம் எதுவுமே கிடையாது. இந்த அரண்மனையை நீங்க எடுத்துக்கிறதுக்காக தான் நீங்க எல்லாரும் இப்படி சொல்றீங்களோன்னு தோணுது. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஆமா, இதை நீங்க தடுத்து நிறுத்தினா உங்க எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ணுவேன். அப்போ அந்த பாட்டி சொல்றாங்க, எல்லாரும் உங்க வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு படுங்க. இவனோட புத்திக்கு அவன் நாசனமாயிடுவான். அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வீரபிரதாப் இன்ஸ்பெக்டர் அப்புறம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த அரண்மனைக்கு போறாரு. அவங்களோட பாதுகாப்புக்காக போலீஸும் வராங்க. அந்த அரண்மனைக்கு வெளியில அந்த பைத்தியக்காரர் நின்றுகிட்டு இருந்தாரு. உள்ள போறத தடுக்கிறதுக்காக அவரு முயற்சி பண்றாரு. ஆனா அவரை இடிச்சிட்டு அவங்க எல்லாரும் உள்ள போறாங்க. அப்புறம் அவர் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வீரபிரதாப் சொல்றாரு, இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் நீங்க சமாளிச்சிருவீங்கல்ல. வீரபிரதாப்போட தைரியத்தை பார்த்து அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. வீரபிரதாப்போட வண்டி அந்த அரண்மனைக்குள்ள போன உடனே அந்த அரண்மனையோட கதவு தன்னாலேயே மூடிக்குது. திடீர்னு வானிலை மாறுது. அங்க ரொம்ப வேகமா காத்தடிக்குது. அவங்க அந்த அரண்மனைக்குள்ள கார்ல கொஞ்சம் தூரம் போயிருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் திடீர்னு பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. அவரோட பேக்கப் டீம் அந்த இடத்துல இல்ல. அப்புறம் அவரு சத்தமா கத்துறாரு, வீர், வண்டியை நிறுத்து. இன்ஸ்பெக்டர் ரொம்ப சத்தமா சொல்றாரு. அதை கேட்டு வீரபிரதாப் வண்டியை நிறுத்தி 3 பேரும் வண்டியில இருந்து கீழே இறங்கிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. ஆனா அவர் கூட வந்த அந்த பேக்கப் டீம் அந்த இடத்துல இல்ல. அவர் ரொம்ப பயந்து போய் திரும்ப ஓடி போய் பார்க்கறாரு. அந்த இடத்துல கார் தலைகீழா விழுந்து கிடந்தது. அவரோட பேக்கப் டீம்ல இருந்த எல்லாரும் அங்க இருக்கிற மரத்துல தொங்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரோட தலைமையிலையும் ஒரு பறவையோட கால் தடம் இருந்தது. அதை பார்த்து வீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அட கடவுளே, இவ்வளவு ஜோரா யாரால அடிக்க முடியும்? யார் அடிச்சிருப்பாங்க? என்ன ஆச்சுன்னு ஒன்னும் புரியலையே. அதை கேட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, அது பறவை இல்ல, அது அனாமிகா. நான் இந்த இடத்துக்கு உங்களோட வந்திருக்கவே கூடாது. வீர் அவர்கிட்ட எதையோ சொல்ல போறாரு. அப்போ திடீர்னு அங்க யாரோ பேசுற சத்தம் அவருக்கு கேக்குது. வீர் அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து அந்த இடத்துக்கு போறாரு. அவர் அங்க பார்த்த நிகழ்வால அவர் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அங்க ஏதோ ஒரு மார்க்கெட் மாதிரி இருந்தது. அதுவும் பழைய காலத்து மார்க்கெட் மாதிரி இருந்தது. அது மகாராஜா காலத்துல இருந்த ஒரு மார்க்கெட்னு அவருக்கு தோணிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்து இவர் சொல்றாரு, எனக்கு முன்னாடியே தெரியும் யாரோ ஒருத்தங்க இதை எடுத்துக்கிட்டாங்கன்னு. அவங்க பேய் கதையெல்லாம் சொல்லி மக்களை இங்க வரவிடாம தடுத்துட்டாங்க. அப்போ 2 பேரு பேசிக்கிட்டே அந்த இடத்துக்கு வராங்க. வீர் அவங்க கிட்ட எதையோ பேச போறாரு. ஆனா அவங்க 2 பேரும் கேட்காம ஒரு ஆத்மா மாதிரி வீரை தாண்டி போயிட்டாங்க. இவங்க எல்லாமே அந்த ராஜ்யத்துல இருந்தவங்க. இவங்க எல்லாருமே 150 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. அப்போ மேகம் ரொம்ப கருப்பா மாறுது. ரொம்ப சத்தமா இடி இடிக்குது. அப்போ இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல இருந்து ஓடி போக முயற்சி பண்றாரு. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு வீட்ல இருந்து ஒரு கை வெளியே வந்து ஓடி போயிட்டு இருந்த அந்த இன்ஸ்பெக்டரோட காலை பிடிச்சு அவர் அப்படியே உள்ள இழுத்துக்குது. இதை பார்த்து வீர் அப்படியே ரொம்ப பயந்து போயிடுறாரு. அவர் அப்புறம் அந்த வீட்டை நோக்கி நடந்து போறாரு. அந்த கதவு திறந்திருந்ததால அவரு அந்த வீட்டுக்குள்ளேயே போயிடுறாரு. அப்போ அந்த பறவை இன்ஸ்பெக்டரோட தலையை பிச்சு அதோட காலில் எடுத்துட்டு போகுது. அதுவும் இவரோட கண்ணு முன்னாடியே. அது எல்லாத்தையும் பார்த்து அவரால் நம்ப முடியாம
அவர் அங்கேயே முட்டி போட்டு கீழே உட்காந்துடுறாரு. அப்ப அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கத்துற சத்தம் கேட்குது. வீர் காப்பாத்து, வீர் வீர் காப்பாத்து. வீர் மறுபடியும் அதே கையை பார்க்கறாரு. அந்த கை அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட முடியை பிடிச்சி அந்த அரண்மனையை நோக்கி இழுத்துட்டு போச்சு. அவர் அதெல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ள அது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை ரொம்ப தூரம் இழுத்துட்டு போயிடுச்சு. வீர் இப்போ அந்த அரண்மனையை நோக்கி ஓடுறாரு. வீர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு அந்த அரண்மனையோட மெயின் கேட்டுக்கு போயிடுறாரு. அங்க ஒரு பொம்மை இருந்தது. அதில் தான் அனாமிகாவோட ஆத்மா இருந்தது. அப்போ வீர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. அவர் திடீர்னு அந்த பொம்மையை தன் கையால எடுத்துடுறாரு. அப்போ ரொம்ப வேகமா காத்தடிக்குது. அந்த காத்துல ரொம்ப அதிகமா தூசி பறக்குது. அந்த தூசி எல்லாமே சேர்ந்து ஒரு உருவமா மாறுது. அது வேற யாரும் இல்ல, ராஜகுமாரி அனாமிகா. 150 வருஷமா நான் இங்க அடைஞ்சு கிடக்கிறேன். இன்னைக்கு வந்தியா எனக்கு விடுதலை கொடுக்க? நான் உன்னை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டேன். நீ அவனோட வாரிசு தானே? இன்னைக்கு நான் எல்லாத்தையும் மாத்த போறேன் பாரு. ஏன்னா 150 வருஷமா எதுவுமே மாறல. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அத்தியாசை ஜாஸ்தி. அதுக்காக கொலை பண்ண கூட தயங்க மாட்டீங்க. அதை நான் இன்னைக்கு இங்கேயே முடிக்க போறேன். இப்படி சொல்லிட்டு அனாமிகா அவரோட கழுத்தை பிடிச்சு அப்படியே மேல தூக்கிடுறாங்க. அப்ப வீர் கத்திக்கிட்டே சொல்றாரு, என்ன விட்டுரு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. ஆனா அனாமிகா வீரபிரதாபன் ஒரு பொம்மையா மாத்தி அவர் உயிரை அதுக்குள்ள அடைச்சிடுறாங்க. அத அங்க இருந்த மெயின் கேட்ல மாட்டிடுறாங்க. அப்போ அனாமிகாவும் ஒரு பொம்மையா மாறி அதே இடத்துல இருந்துடுறாங்க. இப்போ அந்த மெயின் கேட்ல வீர் அப்புறம் அனாமிகா 2 பேரோட ஆத்மாவும் இருக்கு. அந்த இடத்துல இன்னமும் ஆன்மா இருக்கிறதா மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதால மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அரசாங்கம் இதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்திடுறாங்க. இப்போ நிறைய டூரிஸ்ட் அந்த அரண்மனைக்கு போறாங்க. அவங்கள ஒரு சில சத்தத்தை கேட்கறாங்க. ஆனா இரவு நேரத்துல வரத்துக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. ஏன்னா இப்பவும் அனாமிகா அதே இடத்துல தான் இருக்காங்க. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.